ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சீரியல் சேனல். இன்றைக்கி நம்ம இலக்கிய சீரியலோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக்கு, கௌதம், இலக்கியா 3 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. கௌதம் வந்து கார்த்திக்கிட்ட அந்த பொண்ணு எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டு இலக்கியாவும் கௌதமும் கார்த்திகை ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு இலக்கியாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டாக்டர் ஃபோன் அடிப்பாங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. உடனே இலக்கியாவும் சரி நான் இப்போ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க. வேகமாக ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்பாங்க. டாக்டர்கிட்ட போய் பேசுவாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ரேவதி அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கேட்குறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு அவங்களுக்கு பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நம்ம இலக்கியா. டாக்டர் சொல்ல இவங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. இலக்கியா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ரேவதி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிறத வீட்டுக்கு வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க. இலக்கியா செய்தி கேட்டதும் ஜானு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஜானு சொல்கிறாங்க ரேவதி தான் கௌதமோட அம்மா அப்படிங்கிறத கௌதமுக்கு எக்காரணத்து கொண்டும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இலக்கியாவும் ஆமாத்த அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஜானுவும் இலக்கியாவும் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வாசலில் பார்க்காங்க. பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாங்க. பேசிகிட்டு இருந்து கேட்டது யாராக இருக்கும்? ரேவதி தான் கௌதமோட அம்மாங்கிறத கௌதமுக்கு தெரிய வருமா இல்லையா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழு எபிசோடு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.